He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்று முதல்வர் கூறுவது கோழைத்தனம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்த நிலையில் வழக்கிற்கு பயந்து மத்திய அரசுக்கு மண்டியிடுவதே கோழைத்தனம் என அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். எங்களுக்கு பெரிய பெரிய மால் வேண்டாம், ஐடி பார்க் வேண்டாம், எங்களுக்கு பெரிய பெரிய ஏர்போர்ட் வேண்டாம், எங்களுக்கு பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள்லாம் வேண்டாம். எங்களுக்கு வேண்டியது படிப்பை கொடுங்கயா, எங்களுக்கு வேண்டியது படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலையை கொடுங்கயா. உண்மையிலே கோழைகள் தான் சொல்லுவாங்க. என்னன்னு எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கன்னு யார் சொல்லுவா? கோழைகள் தான் சொல்லுவாங்க. வீரர்கள் என்ன சொல்லுவாங்க? அதிகாரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாங்க அதை செய்து முடித்த நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்ற தைரியமாக சொல்வார்கள் வீரர்கள். அப்படிப்பட்ட என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது கோழைத்தனமாக நான் பார்க்கின்றேன். இது கோழைத்தனம். வழக்கிற்கு பயந்து மத்திய அரசிற்கு மண்டியிடுவது கோழையா அல்லது மாநில உரிமைக்காக நெஞ்சை நிமிர்த்தி உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு மத்திய அரசு ஒன்றிய அரசு முறையாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய அனைத்து வகையான சிறப்புகளையும் இடைமறித்து தமிழகத்தின் வளர்ச்சியை குறைக்கின்ற பொழுது நெஞ்சை நிமிர்த்து ஒன்றிய அரசுக்கு ஒன்றியத்திலேயே சவால் விடுகின்ற ஒரு முதன்மையான முதலமைச்சரை கோழை என்று கூறுபவர்கள் கோழை என்ற கூற்றுக்கு அர்த்தம் தெரியாத நபர்களாகத்தான் இருக்க முடியும். ஆகவே எந்த நிலையிலேயும் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் என்று ஒரு காலத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலை போற்றப்பட்டதுண்டு. ஒன்றிய அரசை மாநிலத்தின் உரிமைக்காக எதிர்த்து குரல் கொடுக்கின்ற இரும்பு மனிதராக இன்றைக்கு ஒன்றியத்திலே இருக்கின்ற ஒரு முதல்வர், முதன்மையான முதல்வர், எங்கள் முதல்வர் என்பதை அன்புமணி ராமதாஸுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.